இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி. ஸோ இதுக்கு வந்து மஷ்ரூமை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய், சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் போட்டு தாளிச்சுக்கிறோம். பச்சை மிளகாய் 2 நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை இடித்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா கழுவி அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நேரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவருக்கு நல்லா இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ரொம்ப சிம்பிளான இது, எல்லாருமே பண்ணலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போடுங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 80% நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கழுவி கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியோட சாஸ் மீன்ஸ் தக்காளி இந்த மாதிரி ஜூஸாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை எடுத்து இந்த நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. அப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டு மஷ்ரூம் அடி போட்டு 5 மினிட்ஸ் சார்ட் அவுட் பண்ணுறோம், வதக்குறோம். வதக்கி விடுங்க. அந்த மஷ்ரூம் போட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலும் குழம்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, நல்லா கொஞ்சம் வதங்கும். அதுக்கப்புறமா தான் குழம்பு மஞ்சத்தூளும் கரம் மசாலும் ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. இது பாருங்கள், மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணி கலரி விட்டு தண்ணியும் ஊற்றாதீங்க. தொக்குதில் அந்த கரம் மசாலாவும் குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா வந்து இது பண்ணுங்கள். கலரி விட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு